पिता त्वं माता त्वं दयिततनयः त्वं प्रियसुहृत् त्वमेव त्वं मित्रं गुरुरसिगतिश्चासि जगतां त्वदीयः त्वद्भृत्यः तव परिजनः त्वद्गतिरहं प्रपन्नश्चैवं सत्यहमपि தவைவாஸ்மி பரஹ. ஆளவந்தார் அருளிச் செய்த உயர்ந்த ஸ்தோத்திர கிரந்தத்திற்கு ஸ்தோத்திர ரத்னம் என்பது பெயர். கிரந்தம் என்றாலேயே நூல். எம்பெருமானுடைய அரும் பெருமைகளை விளக்கக்கூடிய அற்புதமான சம்ஸ்கிருதத்தில் அமைந்த ஒரு துதிப்பாடலை, துதி நூலை ஆளவந்தார் இயற்றியிருக்கின்றார். அதற்கு வேறு பெயர் கிடையாது, ஸ்தோத்திர ரத்னம் என்பது பெயர். வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம் என்று ஒவ்வொன்றில் ஒவ்வொரு ரத்னம் பொதிந்திருக்கிறது. வேதத்தில் புருஷ சூக்தம் ரத்னமாம். தர்மசாஸ்திரங்களில் மனு தர்மசாஸ்திரம், மனு நீதி நூல் என்பது ரத்னமாம். பாரதத்தில் பகவத்கீதை ரத்னம் போன்று பிரகாசிக்கின்றது, ஒளிவிடுகின்றது. அதுபோன்று புராணங்களில் விஷ்ணு புராணம் ரத்னமாய் திகழ்கின்றது. இப்படி பல ரத்னங்கள் இருக்க சுவாமி ஆளவந்தார் அருளிச் செய்த அந்த ஸ்தோத்திரத்திற்கு ஸ்தோத்திர ரத்னம் என்பதாகவே பெரியோர்கள் பெயர் வைத்தார்கள். பரம்பொருளான அந்த ஸ்ரீ ரங்கநாதனை குறித்து ஆளவந்தார் பலவிதமாக போற்றுகின்றார். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தொமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியான் என்று கீதை முதலான புராணங்களில் பகவானை தந்தையாகவும் தாயாகவும் அதுபோன்று பிரியமான நண்பனாகவும் இவை எல்லாவற்றை காட்டிலும் மேலான குருவாகவும் ஆச்சாரியனாகவும் கொண்டாடுகிறோம் அல்லவா? அதே அர்த்தத்தில் அமைந்த ஸ்லோகம்தான் தற்பொழுது ஆளவந்தாரால் அனுசந்திக்கப்படுகின்றது. பிதாத்வம் மாதாத்வம். ஆழ்வார் கூறுவார், யாரையோ பார்த்து தாய் என்கிறோம், யாரையோ பார்த்து தந்தை என்கிறோம். இந்த தேகம் இருக்கும் வரையிலும் தான் நமக்கும் அவருக்கும் சம்பந்தம். ஒன்று நாம் முன்னே அழிந்தாலும் சரி, அல்லது அவர்கள் முன்னே அழிந்தாலும் சரி, அதற்கு பிறகு தாய் என்றோ தந்தை என்றோ புத்திரன் என்றோ மனைவி என்றோ இந்த உறவுகள் நிலைத்து நிற்குமோ? எப்பொழுதும் எல்லா பிறவிகளிலும் இதே உறவு முறை நமக்கு அவர்களிடத்தில் உண்டாகுமோ? இல்லையே. காற்றடைத்த பையான இந்த தேகத்துக்குள்ளே ஆத்மா இருக்கும் வரையிலும் தான் இத்தகையதொரு சம்பந்தங்கள் உண்டாகின்றது. ஆனால் நிரந்தரமாக சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தை என்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா விதமான பந்துவாக, பந்து என்றால் உறவினன், எல்லா விதமான உறவினராக இருப்பவன் பரமாத்மா ஒருவன் மட்டும்தான். தாயே தந்தையே தாரமே கிளை மக்கே என்று நோயே பட்டொழிந்தேன். இவர்களை எல்லாம் நினைத்து இவர்களிடத்தில் பிரேமை கொண்டு இவர்களிடத்தில் சேர்ந்திருந்தேன். ஒன்று என் மீது அவர்களுக்கு விருப்பு உண்டாகின்றது, அல்லது அவர்கள் மீது எனக்கு விருப்பு உண்டாகின்றது. இதெல்லாம் காலத்தின் கோலாகலம், நான் செய்த கர்ம வினையின் பரிபக்குவம். பரிபக்குவம் என்றால் மாறுதல். ஆனால் அந்த பகவானிடத்தில் வைத்ததான பிரியம் மாறுகிறதோ? எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே என்று ஆண்டாள் நாச்சியார் போற்றி புகழ்ந்து பாடும் பொழுது, எனக்கு பிறவி உண்டானாலும் சரி, பிறவி இல்லை என்றாலும் சரி, சொர்க்கத்திலோ நரக்கத்திலோ அல்லது பிரம்மலோகத்திலோ கைலாயத்திலேயோ பாதாள லோகத்திலேயோ எந்த லோகத்தில் புழுவாக பூச்சியாக மனிதனாக மிருகமாக எந்த நிலையில் நான் இருந்தால் கூட பரமாத்மா எம்பெருமானான அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்பது அவனாலேயும் விட்டு பிரிக்க முடியாது, நம்மாலும் விட்டு பிரிக்க முடியாது. இதை ஆளவந்தார் எல்லா பந்துக்களும் எனக்கு பரமாத்மா தானே. பிதாத்வம் மாதாத்வம் தயிததனயஹாத்வம் பிரிய சுகிருத்துவம். எனக்கு நீதானே தந்தை, நீதானே தாய், என்னுடைய பிள்ளை நீதானே. பெருமானை தாயாக தந்தையாக குருவாக பார்க்கிறோம் ஒரு நிலை. அதைவிட மேன்மையானது அவனை நமக்கு பிள்ளையாக பாவிப்பது. அப்படித்தான் ஆழ்வார்கள் யசோதை பாவனையில், தேவகி பாவனையில் அவனை கொண்டாடினார்கள். சுஹ்ருத், சுஹ்ருத் என்றால் மற்றவரிடத்தில் வாய் திறந்து பேச முடியுமா? ஆங்கிலத்தில் மனைவியை பெட்டர் ஹாஃப் என்கிறார்கள். அதாவது இவனில் பாதி.
ஒரு புருஷன் மனைவியை கைப்பிடிக்கிறான். மனைவி கணவன் இருவரிடையில் நல்லதொரு உறவு முறை உண்டாகின்றது. மற்றவர்கள் பார்த்து பொறாமை கொள்ளும் நிலையில் ஆதர்ஷ தம்பதிகளாக அவர்கள் விளங்குகிறார்கள். என்னதான் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் என்பது இருந்தால் கூட சில சந்தர்ப்பங்களில் மனைவியினிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்கள் கணவனிடத்தில் புரிந்திருக்கும். அதுபோன்று கணவனிடத்தில் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் மனைவியிடத்தில் இருக்கும். நம்மால் வெளியில் சொல்ல முடியாது அல்லவா? ஆனால் பரமாத்மா பிரிய சுகிருத், நண்பனிடத்தில் எதையும் பகிர்ந்து கொள்ளலாம். நாம் அறியாரறியும் நண்பன் அறிந்திருப்பான், உள்ளுவார் உள்ளத்திற்குள்ளே என்பதாக நம் உள்ளத்துக்குள்ளே உரையும் அந்த பரம்பொருளை ஏமாற்ற முடியுமா? அவருக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியுமோ? செய்ய முடியாது. தொம் பிரிய சுகிருத்து தொமேவ தொம் மித்ரம். என்னப்பனே, நீதான் மிகச்சிறந்த நண்பன். சுகிருத் நண்பன். சுகிருத், நாம் அவனை விரும்புகிறோம், அவன் நம்மை விரும்புகிறான். குரு ரசி கதிஷ்சாசி ஜகதா. அடுத்தது, தற்பொழுது இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தின் பிரதம பிரவர்த்தகர். ராமானுஜ சம்பிரதாயம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்னும் கேள்விக்கு பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனிடமிருந்து தான் தோன்றியது. ஆகையால் ஆதிகுரு பரமாத்மா என்று சொன்னோம் அல்லவா? அதை இங்கே வலியுறுத்துகிறார். குருரசி கதிஷ்சாசி ஜகதாம். பிரபோ தேவதேவா சர்வேஸ்வரா ஸ்ரீயப்பதே பரம்பொருளே அபார கருணாம்புதே என்றெல்லாம் பலவிதமாக அவனை போற்றி, குருரசி, நீ யார்? குருவாக விளங்குகின்றாய், அறியாமையை அகற்றுகின்றாய். எந்த இடத்தில் எந்த பரமாத்மா எவன் பரம்பொருள் என்று தெரியாமல் வேதங்கள் பலவிதமாக சொல்லுகின்றன. அந்த வேதத்தில் புரிந்திருக்கக்கூடிய தத்துவத்தை உணரும் வல்லமை இல்லாமல் நாங்கள் திண்டாடும் பொழுது பரமாத்மாவே பல அவதாரங்களை செய்கின்றான். அந்த அவதார விசேஷங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக விளங்குவது அவனுடைய ஆச்சாரியாவதாரம். ஹம்ச, மத்ஸ்ய, ஹயக்ரீவ, நரநாராயண, கீதாச்சாரியன் முதலான அவதாரங்களுக்குத்தான் ஆச்சாரியாவதாரங்கள் என்பது பெயர். கீழே ஒரு விஷயத்தை சொன்னேன், மறுபடியும் நினைவுறுத்துகிறேன். கையில் ஆயுதம் வைத்துக்கொண்டு எடுத்த அவதாரங்களை விட சஸ்திரம் என்றால் ஆயுதம். பரசுராம அவதாரத்தில் கோடாரி, ராமாவதாரத்தில் கோதண்டம், பலராம அவதாரத்தில் கலப்பை என்னும் ஆயுதம். இப்படி ஆயுதங்களை கைப்பிடித்திருக்கக்கூடிய அவதாரங்களை விட சஸ்திரத்தை எரிந்துவிட்டு, ஆயுதங்களை எரிந்துவிட்டு சாஸ்திரத்தை கை கொண்டு, சாஸ்திரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு உபதேசம் செய்யும் பொழுது அந்த பகவானுடைய அவதாரங்கள் அவனுக்கும் மேன்மை அளிக்கின்றன, அவனை அணுகி இருக்கக்கூடிய நமக்கும் மேன்மை அளிக்கின்றன. ஆகையால் தான் பரமாத்மா தான் ஆச்சாரியனாக பிறப்பதையே விரும்புகிறானாம். குருரசி கதிஷ்சாசி ஜகதாம். வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆச்சாரியனிடத்தில் சென்று நாம் கல்வி பயில வேண்டும் என்றால் வெறும் கையுடன் செல்லக்கூடாது. தத் விஜானார்த்தம் சகுருமேவாபிகச்சேத். அவரிடத்தில் செல்லும் பொழுது கையில் ஏதாவது உபகாரத்தை எடுத்து செல்ல வேண்டும். அந்த காலத்தில் குருகுலத்தில் குருவை சென்று வணங்கும் பொழுது சிஷ்யன் அவன் பிரம்மச்சாரியாக இருப்பான். பிரம்மச்சாரி என்பதற்கு கேவலம் மனமாகாதவன் என்பது பொருள் அல்ல. பிரம்மச்சாரி என்பதின் பொருள் மனமாகாதவன் என்பது மட்டுமில்லை. பிரம்மச்சாரி என்றால் அந்த பரபிரம்மத்தை சிந்தனை செய்ய விரும்புபவன், அந்த பரபிரம்மத்தின் சிந்தனை செய்து அதன் பெருமைகளை அறிய விரும்புபவன் என்பது பொருள். இப்பொழுது கல்வி கற்கக்கூடிய வயதில் பிரம்மச்சாரி என்னும் நிலையில் பரபிரம்மத்தை தகுந்த குருவினிடத்தில் அதிகரித்து உபதேசம் பெற்று பின்னர் மனம் செய்து கொண்டு தர்மபத்னி என்னும் மனையாளுடன் கூடியவனாக குரு காட்டிய வழியில் அந்த வேதம் வகுத்த பாதையில் இவன் தானங்கள், தவங்கள், யஜ்ஞங்கள், உபவாசங்கள் இருந்தானேயானால் பரபிரம்மத்தினுடைய அனுகிரகத்தை பெறலாம் என்பதுதான் தர்மம், ஒரு வழிமுறை. அப்படியெனில் அந்த குருவினிடத்தில் செல்கிறான். குருவை சேவிக்கும் பொழுது, பெரியோர்களை பார்க்க செல்லும் பொழுது, கோவிலுக்கு செல்லும் பொழுது, குழந்தைகளை பார்க்க செல்லும் பொழுது, கர்ப்பிணி பெண்களை பார்க்க செல்லும் பொழுது, அரசனை பார்க்க செல்லும் பொழுது, நோயாளிகளை பார்க்க செல்லும் பொழுது வெறும் கையுடன் செல்லக்கூடாது. ஒரு குழந்தையை பார்க்க செல்கிறோம் என்றால் அந்த குழந்தைக்கு பிடித்ததான சாக்லேட் அல்லது பிஸ்கெட் ஏதோ ஒன்று வாங்கி சென்று அதனிடத்தில் கொடுக்கும் பொழுது அது மகிழ்ச்சி வருகிறது.
அதுபோன்ற ஒரு பெரியவர்களை சேவிக்க செல்லும் பொழுது ஒரு கூடை நிறைய பழங்களை வாங்கி அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் மகிழ்ச்சி உறுகிறார்கள், நமக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. இது போன்ற சமயத்தில் வெறுங்கையுடன் போகக்கூடாது என்பது சாஸ்திரம். சரி, தற்பொழுது குருவிற்கு என்ன காணிக்கை கொடுப்பது? இப்பொழுது தான் செல்கிறேன், இனி வித்யாபியாசம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த பிரம்மச்சாரி சமித்து என்னும் குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமாம். தத் விஞ்ஞானார்த்தம், பிரம்மத்தை அறிவதற்காக ச குருமேவ அபிகச்சேர், அந்த குருவை அடைய வேண்டும். சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ். சமித் அரச குச்சி அல்லது உத்தமமான அவரவர்களுக்கு வர்ணாசிரம தர்மத்திற்கு ஏற்றார் போலே அவரவர்களுடையதான பிறப்பிற்கு ஏற்றார் போலே அந்த வகைகள் மாறுபடுகின்றன. ஒருவருக்கு அரசமரத்தினால் ஆன குச்சி, மற்றொருத்தருக்கு அத்திமரத்தினால் ஆன குச்சி, மற்றொருத்திற்கு பலாசம் என்னும் மரத்தினுடைய குச்சி, இப்படி விதிக்கப்படுகிறது. அதை எடுத்து ஆச்சாரிடத்தில் சமர்ப்பித்து அதன் பின்னர் மிகவும் அணுக்கமாக எந்த சமயத்திலும் அவரிடத்தில் நாம் அடிபணிந்து அவர் குறிப்பறிந்து, சுவாமி இன்றைய தினம் நான் மிகவும் டயர்டாக இருக்கிறேன், நாளை உம்மிடத்தில் படிக்க வருகிறேன் என்று சொன்னாமல் பிரஷ்டகால பிரதீட்சா என்று கீழே பார்த்தார் போலே அவர் அழைத்தவுடன் ஓடிச் சென்று அவர் முன்பாக நின்று எந்த சமயத்தில் எதை உபதேசிப்பாரோ அவர் வாக்கிலிருந்து பெருகக்கூடிய அந்த சொல்லமுதத்தை நாம் பருக வேண்டும் என்னும் ஆவல் உந்தித்தள்ள சென்று இவன் கிரகிக்க வேண்டும். இந்த பெருமை குருவிற்குத்தான் உண்டு. நல்லதொரு சிஷ்யன், தன்னை நாடி வரக்கூடிய சிஷ்யனுக்கு குரு தத்துவங்களை எல்லாம் உபதேசிக்கிறார். ஆகையால் பகவான் தான் நாராயணனாக பரம்பொருளாக பரபிரம்மமாக அவதரித்து விளங்குவதை காட்டிலும் ஆச்சாரிய அவதாரத்தை செய்வதனால் தன்னை பலரும் வந்து அணுகுவார்கள், அவர்களுக்கு பல தத்துவங்களை உபதேசிக்கலாம் என்று நினைத்து அவன் அதை விரும்ப ஆரம்பித்தான். அப்படித்தான் பாஞ்சராத்திரம் என்னும் உயர்ந்த பகவத் சாஸ்திரத்தை 5 நாட்களில் மகர்ஷிகளுக்கு பகவான் உபதேசம் செய்தான். அப்படித்தான் பிரம்மாவிற்கு வேதங்களை உபதேசம் செய்தான். ஒவ்வொரு உபதேசத்திலும் பல அரும்பெரும் உண்மைகள் தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றன. அதில் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அவதார வைபவங்களை எல்லாம் ஒரு பட்டியலிட்டு காண்பிக்கிறார். அதிலும் ஆச்சாரிய அவதாரங்களை பட்டியலிட்டு காண்பிக்கிறார். பிரதம குருவான பகவான் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் யார் யாருக்கு எந்தெந்த நிலைகளில் எப்படி எப்படி உபதேசித்தான் என்பதை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.